புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடும் விழாவில் பங்கேற்க வந்த திமுக அமைச்சர் மூர்த்தியை முற்றுகையிட்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை கிராம மக்களே நடத்த வேணும்னு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தன்னோட ஆட்சி அதிகாரத்தால நம்மள யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு ஒரு நோக்கத்துல பல விஷயத்த பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாட்டுல ஃபேமஸான ஒண்ணுன்னா அது ஜல்லிக்கட்டு. அதுல முக்கியமான ஒண்ணு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு பல ஊர்கள்ல ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பா நடைபெறும். இதுல வீரர்கள் காளைய அடக்கிறது பார்க்க பல ஊர்கள்ல இருந்து மக்கள் தமிழகத்துக்கு வருகை தரது வழக்கம். வருடா வருடம் ஜல்லிக்கட்டு போட்டியை அந்தந்த ஊர்கள்ல இருக்கிற கமிட்டியே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவாங்க. ஆனா இந்த திமுக ஆட்சியில திமுகவை சேர்ந்தவங்க போட்டியை நடத்துற அவலம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டுல தன்னோட கட்சியை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உண்மையான சிறந்த வீரர்கள் புறம் தள்ளப்படுறாங்க. அதனாலதான் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை கிராம மக்களே நடத்த வேணும்னு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரும் கண்டிச்சு பேசியிருக்காரு. பொங்கல் நேரத்துல ஜல்லிக்கட்டு போட்டிகள் பாரம்பரிய முறைப்படி காலங்காலமா கிராம கமிட்டியின் முன்னிலையில நடைபெற்றுச்சு. ஆனா இப்போ அந்த நிலைமை மாறிடுச்சு. இது எல்லாத்துக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும், அதே போல தமிழ்நாட்டிற்கும் நல்வழி பிறந்து திமுக வீட்டுக்கு செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரி கிராம கமிட்டிகளை முன்னிலைப்படுத்தி அவர் மரபு வழியாக அவர்களை மண்ணின் மைந்தர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை பங்கேற்க செய்து அதன் மூலமாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு நிர்வாகம் நடத்துவது அரசு அவர்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பதுதான் காலங்காலமாக இருந்த மரபு வழி. அதிலே இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே இந்த அரசு வேறுபட்டு நிற்பது என்பது இதற்கெல்லாம் அடுத்த ஆண்டு தீர்வு கிடைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். திமுகவோட இந்த செயல்கள் எல்லாம் மக்கள் மத்தியில அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருக்கு. திமுகவோட இந்த அதிகாரத்திற்கு தேர்தல்ல பதில் கிடைக்கும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.